ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல் வைஷ்ணவி மூமெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் க்ரோசரி ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஷாப்பிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து கோவை பழமுதிருக்கு போயிருந்தேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் வந்து 390 கிராம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். 18 ருபீஸ் ஆச்சு. அடுத்ததாக வந்து தக்காளி வந்து 1 kg வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு 23 ருபீஸ் ஆச்சு. ஸோ இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அதே சமயம் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. இங்கே வந்து 5-50% ஆஃபர்னு சொல்லிட்டும் போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு ஆப்பும் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணோன்னா 30 மினிட்ஸில் வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. டெலிவரி சார்ஜஸ் எதுவுமே வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஆரஞ்ச் கிலோ வந்து 1/2 kg வந்து வாங்கியிருந்தேன். இது எனக்கு 42 ருபீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து 800 கிராம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது எனக்கு 37 ருபீஸ் ஆச்சு. அடுத்து வந்து க்ரீன் பீன்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 320 கிராம்ஸ் வந்து 16 ருபீஸ். அடுத்து வந்து லேடிஸ் ஃபிங்கர் வந்து 365 கிராம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு 24 ருபீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா உளுந்து வந்து 500 கிராம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது எனக்கு 60 ருபீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து லூஸில் வாங்கினதுனால எனக்கு கொஞ்சம் கம்மியாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து ஸ்வீட் கார்ன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 34 ருபீஸ். ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா எஸ்விஎஸ் ரீஃபைன் கிரவுண்ட் ஆயில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு 169 ருபீஸ் வந்து வந்துச்சு. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 210 ருபீஸ். நமக்கு வந்து 169 ருபீஸ்க்கு வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து கொள்ளு வாங்கியிருந்தேன். இது வந்து 100 கிராம்ஸ் வந்து 29 ருபீஸ். அடுத்து வந்து வெந்தயக்கீரை வாங்கியிருந்தேன். இது வந்து 5 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம வழக்கமாக வாங்குகிற கீரை அளவு இல்லை. ஏன்னா இது 5 ருபீஸ்ன்றதுனால அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரைஸ்க்கு வந்து ரீசனபிளாக தான் குவான்டிட்டி இருந்துச்சு. அடுத்து ஸ்க்ராட்ச் ப்ரைட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு 33 ருபீஸ் ஆச்சு ஒன்று. அடுத்து வந்து வால்ஹபா பன்னீர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு 125 ருபீஸ் ஆச்சு. இந்த பன்னீருக்கு பை 1 கெட் 1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 2 வாங்கியாச்சு. அடுத்து கோத்ரேஜ் ஃபேப் லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து 94 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம எப்போ காய்கறி வாங்கினாலும் கண்டிப்பாக கருவேப்பிலை வந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்க மாட்டோம். ஸோ ஃபைனலாக கருவேப்பிலையும் வாங்கிட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப அஃபோர்டபுளாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் டைரி ப்ராடக்ட்ஸ், கிச்சன் வெசல்ஸ், ஸ்டேஷ்னரி, அப்புறம் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. பட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது மற்றதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஆஃபர் இல்லை. மற்றபடி ஐ பர்சனலி லைக் திஸ் ஷாப். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டெல் பை ஃப்ரம் வைஷ்யூ.